ஏதோமின் ராஜாக்கள். இஸ்ரவேல் புத்திரரை ஒரு ராஜா ஆளாததற்கு முன்னே ஏதேம் தேசத்தில் அரசாண்ட ராஜாக்களானவர்கள். பேயரின் குமாரன் பேலா என்பவன். இவன் பட்டணத்தின் பேர் தின்காபா. பேலா மரித்தபின் போஸ்ரா ஊரானாகிய சேராகின் குமாரர் யோபாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யோபாப் மரித்தபின் தேமானியரின் தேசத்தானாகிய ஊசாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஊசாம் மரித்தபின் பேதாதின் குமாரன் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் மீதியானியரை மோவாபின் நாட்டிலே முறியடித்தவன். இவன் பட்டணத்தின் பேர் ஆபீத். ஆதாத் மரித்தபின் மஸ்ரேக்கா ஊரானாகிய சம்லா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சம்லா மரித்தபின் நதியோரமான ரேகோபேத்தானாகிய சவுல் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சவுல் மரித்தபின் அக்போரின் குமாரன் பாகாலானான் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பாகாலானான் மரித்தபின் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் பட்டணத்தின் பேர் பாகி. மேசகாபின் குமாரத்தியாகிய மாத்திரத்தின் மகளான அவன் மனைவியின் பேர் மெகே தபேல். இஸ்ரவேல் புத்திரரை ஒரு ராஜா ஆளாததற்கு முன்னே ஏதோம் தேசத்திலே ஒரு சில ராஜாக்கள் அரசாண்டார்கள். நாளாகமம் புஸ்தகம் இஸ்ரவேலின் ராஜாக்கள் காலத்திற்கு பின்பே எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் வரலாற்றை எழுதும்போது நூலாசிரியர் ஏதோமின் ராஜாக்களை பற்றியும் குறிப்பிடுகிறார். அவர்களில் 8 ராஜாக்களின் பெயர்கள் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின் விவரம் வருமாறு: பேலா பேயோரின் குமாரன், யோபாப் சேராகின் குமாரன், ஊசாம் தேமானியன், ஆதாத் ஆவீர் ஊரானாகிய பேதாதின் குமாரன், சம்லா மஸ்ரேக்கா ஊரான், சவுல் ரேகோபோத்தான், பகாலானான் அக்போரின் குமாரன், பாகி ஊரானாகிய ஆதாத். இந்த 8 ராஜாக்களும் இஸ்ரவேல் புத்திரருடைய வனாந்தர யாத்திரையின் முடிவிலும் அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்த போதும் ஏதோமியர் மீது ஆட்சி புரிந்தவர்கள். பேயோர் என்பவன் பிலேயாமின் தகப்பன். இவன் ஏதோமின் முதலாவது ராஜாவும் தீர்க்கதரிசியும் ஆவான்.